இம்மானுவேலா இயேசு பிறந்தார். இம்மானுவேலா இயேசு பிறந்தார். சொல்லு. சாஷ்டாங்கமா விழுந்து அவரை பணிந்து போற்றி துதிப்போமா. பொக்கிஷத்தை திறந்து காணிக்கையை செலுத்தி மகிமைப்படுத்துவோமா. சாஷ்டாங்கமா விழுந்து அவரை பணிந்து போற்றி துதிப்போமா. பொக்கிஷத்தை திறந்து காணிக்கையை செலுத்தி மகிமைப்படுத்துவோமா. இம்மானுவேலா இயேசு பிறந்தார். இம்மானுவேலா இயேசு பிறந்தார். இம்மானுவேலா இயேசு பிறந்தார். இம்மானுவேலா இயேசு பிறந்தார். கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சக தாவீது ஊரிலே பிறந்தார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக பிறந்தார். கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சக தாவீது ஊரிலே பிறந்தார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக பிறந்தாரே. இம்மானுவேலா இயேசு பிறந்தார். இம்மானுவேலா இயேசு பிறந்தார். இம்மானுவேலா இயேசு பிறந்தார். இம்மானுவேலா இயேசு பிறந்தார்.
என்கிட்ட பேச சொன்னது என்னன்னா, அவரை தூக்கணும், உயர்த்தணும், இயேசு பிறந்ததை சொல்லணும். ஆமென். தூக்கி காட்டணும், உயர்த்தி காட்டணும், இயேசு பிறந்ததை நீ உங்க வீட்டில் சொல்லணும். இன்னைக்கு கிறிஸ்மஸ், துணி எடுத்து கொடுக்கணும். எல்லாம் உங்க வீட்டில் சொன்னீங்களா இல்லையா? யார் யார் உங்க வீட்டில் சொன்னீங்க? இன்னைக்கு கிறிஸ்மஸ், எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடு. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆளுங்க எல்லாம் வீட்லேயே தான் சொல்லுவாங்க. கை குத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ என்னன்றாருன்னா, இன்று அப்போ என்கிட்ட காட்டினது கர்த்தர்னா, ஃபஸ்ட்டு அவர் எதுக்காக பிறந்தார்னா, ஆமென் சொல்லுங்க, குடும்பம். ஆமென். நம்ம குடும்பத்தை பிரகாசிக்க அவர் பிறந்தாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் எதுக்கு பிறந்தாரு? உங்க குடும்பத்தை பிரகாசிக்க. ஆமென். ஆமாம், நான் வசனத்தை சொல்றேன். அவர் இரட்சகர். எதுக்காக பிறந்தாரு? குடும்பத்தை பிரகாசிக்க பண்ண. எங்க குடும்பத்துல அவர் பிரகாசிக்கணும், மகிழ்ச்சியா வைக்க இரட்சகரா பிறந்தாரு. மூணாவது நம்மளை பாதுகாக்க இரட்சகரா பிறந்தாரு. நாலாவது நம்ம குடும்பத்துக்குள்ள சமாதானம் வர இரட்சகரா பிறந்தாரு. நம் தரித்திரங்களை ஐஸ்வர்யமா மாத்த. ஆயத்த ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா. லூக்கா சுவிசேஷத்துல நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர் உங்களுக்காக. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க. இன்று இங்க பாருங்களேன், என்ன பார்க்க கூடாது, உங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர். எல்லாருக்கும் சொல்லு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்தாரு. சொல்லுங்க ஒருத்தருக்கும், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதானே வெளியே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர் பிறந்தாரு. ஆமென். எல்லாருக்கும் சொல்லு. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்துக்கு வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. உங்களை சுத்தி கூட கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி இருக்குது. ஆனா உங்க வாயில என்ன வரல? சோத்திரம் வரல. அப்ப நம்ம துதிக்கணும், சோத்தரிக்கணும். இயேசு பிறந்தது உனக்காக எனக்காக பிறந்தாரு. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இது எங்கன்னா அவங்க இருளில் இருந்தவங்களுக்கு வெளிச்சத்தை தர அவர் பிறந்தாராம். ஆமென். ஏசாயா 2ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் 2 வாசிங்களா. எங்க இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்புறம் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவங்க மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். பாருங்க, அப்ப வெளிச்சமா வந்தாரு. அல்லேலூயா. ஆமா, வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. வெளிச்சம் தான். இப்ப இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால நல்லா இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. அப்போ இருள்ன்றது பிசாசி, வெளிச்சம்ன்றது இயேசு. அந்த வெளிச்சம் உனக்குள்ள வந்திருக்குது. அப்ப முதலாவது அவர் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை தர வந்தாரு. இருள் என்னது? குழப்பத்தின் ஆவி. இருள் என்னது? அந்த டிப்ரெஷன், மன அழுத்தத்தை தரது, தடுமாற வைக்கிறது, குழப்பத்தை கொடுக்கிறது, நல்லது கெட்டதுன்னு தெரியாதபடி. அதுதான் இருள். அல்லேலூயா. நல்லது கெட்டதுன்னு தெரியுமா?
ஆமென் சொல்லுங்க. இருள இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. இங்க பாருங்க, முன்னொரு இடத்துல சொல்லப்பட்டுக்குது. அப்போஸ்தலர் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டுக்குது. அப்போஸ்தலர் 12:7 வசனத்துல இருக்குது. அப்போது கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நின்று அறையில வெளிச்சம் பிரகாசித்தது அப்படின்னு இருக்குது. வெளிச்சம் மரண இருள இருந்த பேதுருக்கு தேவன் வெளிச்சமா போய் நின்னாரா. இந்த காலையில கூட இந்த இடத்துல வெளிச்சமா வந்திருக்கிறாரு நம்மளை பிரகாசிக்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். வெளிச்சம். இருள் என்றது பாவம், இருள் என்றது மரணம், இருள் என்றது வியாதி. ஆமென் சொல்லுங்க. இருள் என்றது ஒரு பாவம். நல்லதை நம்ம நினைக்க நல்லதுக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுக்காது. கெட்ட காரியங்களை செய்யறதுக்கு தான் இருள் ஒப்பு கொடுக்கும். அந்த கெட்ட காரியத்தை செய்யற நம்மள ஆமென் சொல்லுங்க, அவர் வெளிச்சமா அந்த பூமிக்கு வந்து நம்மள மற்றவங்களுக்கு பிரகாசிக்கிற விளக்கு அவர் வச்சிருக்கிறாரு. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவரேன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் அதிகாரத்துல 26ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 14ஆம் வசனம் 13 மத்தியான வேளையில ராஜாவாகிய நான் வயல வாசி சத்துவல். மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களை சுற்றி பிரகாசிக்க. ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லப்படுகிறது? மத்தியான வேளையில ராஜாவாகிய நான் வயல சூரியனுடைய பிரகாசத்துக்கு அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னைய என்னோட கூட இருக்கிறவங்களையும் பிரகாசிக்க சொல்லுங்களேன். என்னையும் என்னோட பிரயாணத்துல வந்தவங்களையும் அவங்கள சுத்தி பிரகாசிக்கிறத கண்டேன். அப்ப உங்களை கூட பிரகாசிக்கிறவங்கள கர்த்தர் வைக்க விரும்புறாரு. அப்படின்னா நம்ம நினைக்கணும், முதலாவது இயேசு வந்ததுனால்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ரொம்ப பேருக்கு அதை பத்தி புரியாது. வெளிச்சம்னா இருட்டு. நான் வெளிச்சன்றது வந்து எப்பமோ பாருங்க எப்படி இது பாருங்க, இந்த இடத்துலயே ஜொலிக்குது. ஆனா இருள் அப்படி இருக்காது. இருள்ன்றது பாவத்தை செய்ய வைக்கும். நல்லது கெட்டதுன்றத இருள் ஏத்து சொல்லவே சொல்லாது. அல்லேலூயா. ஆனா வெளிச்சம் அப்படி இல்லை, நம்மளை மற்றவங்களுக்கு பிரகாசமா வைக்கும். இயேசு நம்மள அவர் பிறந்த ஒரே நோக்கம் இருள இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமா அவர் வந்தாரு. அப்ப நம்மள கூட அவரு அந்த வெளிச்சம் இங்க வந்திருக்குது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் சிமியோன் தூக்கின்னு அவரை சோத்திரம் பண்றாரு. அப்ப நம்ம கூட வந்து வாயில சோத்திரம் சொல்றது கஷ்டப்படுறோம். ஆமென். நல்ல சோத்திரம் பண்ண. இயேசுவே, உன் பிள்ளையா நான் மாறலன்னா நான் இன்னைக்கு ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் பேசுற ஆளு நிறைய இருள்ல இருந்தேன், பாவ இருள்ல இருந்தேன், மரண இருள்ல இருந்தேன், வியாதி இருள்ல இருந்தேன். ஆமென். அல்லேலூயா. ஆமா. நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது. நல்லவங்களை பகைப்பேன், கெட்டவங்களை நேசிப்பேன், நல்லவங்களை பகைப்பேன். கெட்டவங்களுக்கு நல்லது பண்ணுவேன், ஆனா நல்லவங்களுக்கு கெட்டது பண்ணுவேன். அதான் இருள் வேலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் வந்து சொல்ல முடியும், இருள்ல தான் நான் இருந்தேன். எனக்கு நல்லது கெட்டது தெரியாது. கெட்டவங்களோட சேர்ந்து சுத்தி கெட்ட வார்த்தை பேசினதான் அந்த இருள் வந்து எனக்குள்ள இருக்கிறதுக்கு பிடிக்கும். ஆனா என் முன்னால வந்து வெளிச்சம் இன்னைக்கு நல்லது மட்டும் பேசு, நல்லது மட்டும் செய்யன்னு சொன்னது இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற வெளிச்சம்.
ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க அந்த வெளிச்சத்தை கேட்பீங்கன்னா அந்த வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்குமானா உங்களை அவரு இருளுக்குள்ள கொண்டு போக மாட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப எனக்கு நம்ம இப்ப இது இருளுன்றதுக்கு நான் சொல்ற ஒரு விளக்கம், வேற எதுவும் இல்லை, விளக்கத்தை சொல்றேன். இப்ப நான் இருளுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? ஒருத்தர் குடிச்சிட்டு குடிக்காரனா ரோட்ல படுத்து இருந்தா அவன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு அவன் தலைமோட்டில் கையை வச்சு தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளிச்சு, ஏன்னா ஏந்திருங்க பிரதர், ஏந்திருங்க ஐயா, ஏந்திருங்க, மழக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கிறாரு, எழுந்திருங்கன்னு அங்க இருக்கிற பப்ளிக்ல இருக்கிறவங்களாம் பார்த்தா நான் தான் நல்லதே பண்ற மாதிரி தெரியும். ஆனா பாக்கெட்ல இருக்கிற பணத்தை அழகா அவன் எடுத்துக்கினேன், அவன் ஏந்துக்க மாட்டான்னு சொல்லி பலால்னு அடிச்சுட்டு போய் நின்றுடுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்புவீங்களா நீங்க? அல்லேலூயா. இருள்ன்றது நல்லவங்களை எப்பவுமே பகைக்கும். நான் நிறைய நல்லவங்களை பகைச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தர் சர்ச்சைக்கு போறவரு, ஒருத்தர் அவரும் குடிச்சாரு, நானும் சாப்பிட்டேன், ஆனா அவர் இயேசுன்னு பேரை சொல்லி குடிக்கிறாரு. அந்த மனுஷன், நான் இயேசு பேரை சொல்ல, 2 பேரும் தான் சாப்பிட்டோம். அவர் என்கிட்ட சொன்னதுக்கு சொன்னாரு, எச்சு குடிக்கிறான்னு என்ன. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓப்பனா சொன்னார். நான் அப்படியே ஜெபம் பண்ணேன்ற மாதிரி அவர் வாயிலே ஒரு குத்தனோடனே வாயிலேருந்து ரத்தம் வந்துச்சு. அவர் சொன்னார், அந்த நேரத்தில் என்னை அடிச்சல, என் கூட இருக்கிற இயேசு உன்னை தொடுவார்னார். நான் சொன்னேன், பைத்தியக்காரங்களாடா, அமெரிக்கா தெய்வத்தை கும்பிட்டு வல்லக்கார தெய்வத்தை கும்பிட்டுன்னு எங்களை ஏசப்பா அடிச்சிடுவாரா போடான்னு சொன்னேன். ஆனா எந்த ஆளை அடிச்சனோ அதே ஆள் வீட்டாண்ட அமாவாசை ஜபத்தை வச்சேன். இருளா இருந்த இருளுக்குள்ள இருந்த நம்மள வெளிச்சத்துக்குள்ள கொண்டு யாரு? ஏசப்பா தான் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தின. அல்லேலூயா சொல்லுங்க. யார்? பவுல் ஆண்டவருக்கு விரோதமாக அவ்வளவு காரியங்களை செய்தாங்க. ஆனா அந்த வெளிச்சம் அவரை மாத்துச்சு. இந்த காலையில அந்த வெளிச்சம் உங்க மேல வந்திருக்குது, உங்க மேல பிரகாசிக்க விரும்புது. அப்ப பாருங்க, அப்புறம் வாசிப்பா. அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். ஆமென் சொல்லுங்க. கை தட்ட மாட்டோமே, நல்லா கை தட்டுங்க. பாருங்க, இருளுக்குள்ள இருந்த பவுல, சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்த பவுல தேவன் பக்கமா அந்த வெளிச்சம் திருப்பிச்சு. இந்த காலையில கூட இருள் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு ரட்சகரா பிறந்திருக்கிறாரு. உங்க குடும்பத்துக்குள்ள இருளுக்குள்ள பல பேர் இருக்கலாம். இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு. உங்க வீட்டுல இருக்கிற இருளை வெளிச்சமா மாத்த வந்திருக்கிறாரு. அதுதான் தாவீது சொல்றாரு, தேவனே என் இருளை வெளிச்சமாக்குன்றாரு. என் விளக்கை ஏத்துங்க, என் இருளை வெளிச்சமா மாத்துங்கன்றாரு. இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற இருளை கர்த்தர் அகற்றி போடணும். குடின்ற இருள், ஆமென் சொல்லுங்களா. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களுக்குள்ள குடின்ற இருள் அந்த குடும்பத்தை நாசம் பண்ணுது. நீங்க உண்மையாவே ஜீசஸ நீங்க உங்களால எந்த பழக்கங்கள் விட முடியாத நீங்க அதுலயே அடிக்ட் ஆயிருந்தா கூட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்களை மாத்த அவர் போதுமானவராகிறார். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. பவுல மாத்தினவர் இங்க வந்திருக்கிறாரு, பீட்டரை மாத்தினவர் இங்க வந்திருக்கிறாரு. ஆமென். வெளிச்சம் அவங்கள சுத்திலும் தேவனுடைய மகிமை பிரகாசிக்கப்பட்டதா. இந்த காலையில கூட உங்க மேல ஒரு வெளிச்சம் இங்க வந்திருக்குது.
சின்ன ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஏன் நாங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்றோம். நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுனால சர்ச்சைக்கு எதுவும் இல்லை, ஆண்டவருக்கு எதுவும் இல்லை. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. பாரு அவர் என்ன பண்றாரு. இப்போ 17 வாசிப்பா. 17ங்களா? உன் சுய ஜனத்தாரிடத்தினின்று அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கின அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். ஆமென் சொல்லுங்களா. அப்ப இருளுக்குள்ள இருக்கிறவங்க யாரு கேட்டாக்குறாங்க? சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு கர்த்தர் இப்படிப்பட்டவங்க யாருன்னா இருப்பாங்கன்னா அந்த சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறவங்கள அந்த வெளிச்சம் இப்போ ஈத்துற போது உங்களை வலிக்கணும். அங்க சொல்லப்பட்டுக்குது, அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, அவர்கள் என்னை பத்தி விசுவாசிக்கணும், பாவ மன்னிப்பு பெறணும், பரிசுத்தமாக்கப்படணும், அவர்கள் இருளை விட்டு ஒளி இடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படி அவர்கள் கண்களை திறக்க உன்னை நான் அனுப்புறேன்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த வெளிச்சம் நம்ம மேல வரணும். நீங்க கேட்கணும், இயேசுவே எங்க வீட்டில் அப்படிப்பட்ட வெளிச்சம் வரட்டும், எனக்குள்ள அந்த வெளிச்சம் வரட்டும், எனக்குள்ள இருக்கிற இருளெல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும்பா. வாய் திறந்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருளு அன்னைக்கு அவர்கள் ஊக்கமா பண்ண ஜபங்கள் மரண இருளுக்குள்ள இருந்த பேதுர வெளியே தேவதூதன் வெளிச்சத்தை காட்டி கொண்டு வந்தார். நாங்க எழுதப்பட்டுக்குது. இன்னைக்கு கூட இந்த இடத்துல பல பேர் பல மரண காரியத்துல நம் தேசங்கள் முழுகப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு அந்த உங்க மேல நம்ம மேல வெளிச்சம் பிரகாசிக்கணும். நம்மளை கொண்டு தேவன் இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர நம்ம ஜெபிக்கணும். உண்மையா ஆண்டவர் செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நல்ல தெளிந்த புத்தியை கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். வெளிச்சம் நல்ல தெளிவை தரும், இருள் குழப்பத்தை தரும். இன்னைக்கு நிறைய இருளில் இருக்கிற ஜனங்க தான் மரணத்துக்கு நேரம் என்ன பண்றாங்க, போறாங்க. இன்னைக்கு கனவு மனைவிக்குள்ள சண்டை வந்ததுன்னா ஒரே முடிவு தற்கொலை பண்ணிக்கினா இனிமே நம்ம நிம்மதியா போயிடலான்னு போயிடுறாங்க. ஆனா வெளிச்சத்தின் பிள்ளைகளை தேவன் நடத்தும் போது தற்கொலைக்கு நேரம் அவங்க போக மாட்டாங்க, வெளிச்சத்துக்கு முன்னே நிற்பாங்க. இயேசு என்னோட கூட இருக்கிறாரு. யார் என்ன கைவிட்டு போனாலும் இயேசு என்னோட கூட இருக்கிறாரு. அவர் என்ன பார்த்துக்குவாரு, அவர் என்ன பராமரிப்பாரு. அவருடைய பிள்ளைன்னு சொல்ல வெளிச்சம். அந்த வெளிச்சம் இந்த காலையில் உங்களை பிரகாசிக்க வந்திருக்குது. உங்க குடும்பத்தை பிரகாசிக்க வந்திருக்குது. ஆமென். ஆமா. ரெண்டாவது மகிழ்ச்சி. அங்க சொல்லப்பட்டிருக்குது, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அது வேற பைபிள் சொல்லுது, மகிழ்ச்சி தான் சந்தோஷம். மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்க. மிகுந்த சந்தோஷம் என்ன? இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 2:11 தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாத இருங்க, இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், நல்ல செய்திய உங்களுக்கு நாங்க அறிவிக்கிறேன்றாங்க. சந்தோஷம் எப்படி வரும்? நல்ல செய்தி தந்தாதான் வரும். நல்ல செய்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஊருக்கு அதை சொன்னா வந்துடுமா? நல்ல செய்தி பேசினா ஒரு சந்தோஷம் வரும். இப்போ ஒருத்தர் பேசுறாங்க, பிரதர் எங்கள் வீட்டில் கல்யாணம் ஆக போகுது, நல்ல மாப்பிள்ளை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு,
எங்கள் வீட்டு இப்போ எங்கள் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்குது. சீக்கிரம் ஜனவரிக்குள்ளே கல்யாணம் எங்கள் வீட்டில் நடக்க போதுன்னும் போது அந்த மன பொண்ணுக்கும் சந்தோஷம், அப்பாவுக்கும் சந்தோஷம், அம்மாவுக்கும் சந்தோஷம். இப்போ சில பேர் வந்து ஒரு நல்ல செய்தி, நல்ல மாப்பிள்ளைங்கிறாரு, நல்ல வேலை செய்கிறாரு, நல்ல கை நிறைய 50,000 60,000 வாங்குறாருன்னும் போது உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்குது, உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக்குது, போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குறாரு, அதனால தான் கேட்க சொன்னார்னும் போது அந்த தாய் தகப்பனுக்கு சந்தோஷம் வரும். நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு. ஆமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. அதே குடிகார வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறாங்க. இது மாதிரி அவங்க அப்பா குடிப்பார், பையன் குடிப்பார், நைட்டில் அம்மாவை போட்டு பையன் அடித்து துரத்துவார். நல்ல குடும்பம், உங்கள் மகளை தருவீங்களான்னு சொல்கிறாங்க. தருவோமா? தருவோமா? நீ குடிக்காரன், உன் பையன் குடிக்காரன், என் பொண்ணு எவ்வளோ டிகிரி, இப்போ பார்த்தா நான் 2 டிகிரி 3 டிகிரி படிச்சுட்டுக்கிற பிள்ளைங்க டிகிரி படித்தவங்கள தான் கேட்குறாங்க. ஆமன் சொல்லுங்க. டிகிரி இல்லைன்னா அவருக்கு டிகிரி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. அப்ப பாருங்க, அது நல்ல செய்தி. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது ஒரு நல்ல செய்தி. ஆமென் சொல்லுங்க. என்னது நல்ல செய்தி? மகிழ்ச்சி தருகிற தேவன் அவரு. சிறுமப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியா உங்களை மகிழ்ச்சியா வைப்பன்னு சங்கீதம் 90 எழுதப்பட்டிருக்குது. அப்ப 2வது மகிழ்ச்சி. இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மகிழ்ச்சி நம்மளோட இருந்துட்டு போயிடக்கூடாது. அதுக்கு தான் ஸ்டார் கட்டுறோம். யார் யார் வீட்டில் ஸ்டார் கட்டிக்கிறீங்க? கையை தூக்கி காட்டுங்க. ஆமாம், இங்கே கூட ஸ்டார் கட்ட சொன்னாங்க, எடுக்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னன்னா மகிழ்ச்சி. அப்ப என்னன்னா இயேசு பிறந்தது ஒரு மகிழ்ச்சி. அங்க இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, வாசிங்க. யோவான் மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க. அல்லேலூயா. அவன் உங்களுக்கு கூட கத்த சந்தோஷத்தை தருவாரு, மகிழ்ச்சியை தருவாரு. ஆமென் சொல்லுங்க. சொல்லுது மகிழ்ச்சி. ஆமென். அப்போ இப்போ நம்ம சோத்திரம் ஒரு வசனம் கூட பாருங்க. நெகேமியா அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் நெகேமியா 8:10 வாசிங்களா. 9 வாசிங்க. 9. ஜனங்கள் எல்லோரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியா எண்ணப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ராயனும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியர்களும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள் எந்த நாள்? இயேசு பிறந்த நாள். சொல்லுங்க ஒருத்தருக்கு, இந்த நாள் என்ன நாள்? இயேசு பிறந்த நாள். சொல்லுங்க. துக்க முகமா இருக்காதீங்க. துணி எடுக்கலன்னு கவலைப்பட்டுனுக்கிறீங்களா? வீட்டில் போய் பிரியாணி செய்யணும் பாஸ்டர், அதுக்கு எதனா பண்ணுங்கன்றீங்களா? வாங்கி கொடுத்துரும் ஒரு 5 கிலோ கோழிக்கறி. ஆமென் சொல்லுங்க. அப்போ இங்க பாருங்க, துக்க முகமா இருக்காதுன்றாரு. நீங்க துக்கப்படவும் அழுவும் வேண்டாம் என்றார். ஒருத்தருக்கு சொல்லுங்க, நீங்க துக்கப்படவும் அழுவும் வேண்டாம். சில அழு மூஞ்சி இங்க இருக்குது. ஆமன் சுப்ப நான் உன் முகத்தை பார்க்குறேன், நீ என் முகத்தை பார்க்குறேன். பார்க்குறமா இல்லையா? நான் அப்படி பண்ண நீ என்ன பண்ணுவ சொல்லு. அப்போ கீழே பின்பு நீங்க போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து, அதுக்குன்னு மதுவை போய் குடிச்சிட கூடாது. ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் இயேசு பிறந்த நாள். இந்த நாள் என்ன நாள் சொல்லுங்க? இந்த நாள் இயேசு பிறந்த நாள்.
அப்புறம் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம். கர்த்தருக்குள்ள இருப்பதே உங்களுக்கு பலன் என்றார். ஆமென். கர்த்தருக்குள்ள இருப்பது என்னது? பலன். சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், கர்த்தருக்குள்ள இருப்பது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்க பலன். அப்ப சிரிக்கணும். அது வீட்டில் காட்டலாம். வீட்டுக்காருக்கு சண்டை ஆயிருக்கான், உனக்கு சண்டை ஆயிருக்கான், அவருக்கு சண்டை ஆயிருக்கான், வரும்போதே திட்டிக்கின்னு வந்திருப்பேன். இங்க வந்து என்ன பண்ணக்கூடாதா? அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. இங்க தேவன் உலாவுற இடம். ஆமன் சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற கோபத்தை இங்க வந்து எதுவும் என்ன பண்ணக்கூடாது, காட்டவே கூடாது. அப்ப இங்க சொல்லப்படு. அப்ப என்ன மகிழ்ச்சி? ஆமன் சொல்லுங்க. என்ன தேவை நம்மளுக்கு? மகிழ்ச்சி தேவை. அப்பதான் நம்ம மன ஐத்தம் நம்மளுக்குள்ள இருந்து வெளியே போவோம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல சோத்திரம் 9:13. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்திற்கு கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும், ஆமானின் 10 குமாரரில் உடலை தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றார். போதும். இப்ப எஸ்தர் 8:17 ராஜாவுடைய வார்த்தையின்படி அவனுடைய கட்டளை போய் சேர்ந்த எல்லா நாட்டிலையும் எல்லா பட்டணத்திலையும் யூதர்களுக்குள்ள மகிழ்ச்சியும். ஆமா, இன்னைக்கு என்ன நடக்குது? உலகம் முழுவதும் என்ன பண்றாங்க? மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, களிப்பா இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இங்க அப்புறம் யூதர்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்து உண்டு கொண்டாடும். விருந்து உண்டு கொண்டாடும் நல்ல நாள். இன்னைக்கு விருந்து உண்டு கொண்டாட போறோம். கை தட்டுங்க, அப்படி கையை காட்டுங்க. ஆமா. அப்ப என்ன நல்லா பார்த்துங்க. நம்ம இப்போ 2வது மகிழ்ச்சி. நம்மளுக்கு அவர் மகிழ்ச்சியை தருவாரு, மற்றவங்களுக்கும் நம்ம மகிழ்ச்சியை தரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. பாருங்க, தேவதூதர்கள் 2 சைடும் மகிழ்ச்சியை கொடுத்தாங்க. ஒரு பக்கம் அங்க இருந்த மேய்ப்பர்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்கத்தக்கதாக ஒரு நல்ல செய்தி, இரட்சகராகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. கர்த்தராகிய இரட்சகராகிய கர்த்தர் பிறந்திருக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ அங்க மிகுந்த சந்தோஷம் அங்க இருக்கிற மேய்ப்பர்களுக்கு கிடைக்குது. பார்வன் வந்து அங்க இருக்கிற ஏரோது ராஜா இயேசு எப்படிப்பட்ட பிள்ளைன்றத பார்க்க, வேவு பார்க்க அனுப்புறாங்க. ஆமென் சொல்லுங்க. இவங்க போகும்போது இவங்க வந்து விரோதமா பகைக்க வந்தவங்க. ஆனா இயேசு இருந்த இடத்துல அந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே ஆனந்த சந்தோஷத்தை அடைஞ்சு, அல்லேலூயா, அந்த பிள்ளைக்கு விரோதமா வேவு பார்க்க வந்தவங்கள வேற வழியா அனுப்பப்பட்டுதான். இயேசு அப்படிதான் நம்மள பகைக்கிறவங்கள கூட வேற வழியா அவர் அனுப்புவாரு, வேற வழியா அனுப்புவாரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் மகிழ்ச்சியை தருகிற தேவன், சந்தோஷத்தை தருகிற தேவன். ஆமென். கவுண்டமணி செந்தில் கொடுக்கிற சந்தோஷம் படத்தோட போயிடும். இப்போ யாரு தமாஸ் நடிகன்னு தெரியல, சினிமா பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். வடிவேலா? ஆமா. அப்போ பாருங்க, 2 காரியம். ஒன்று, அங்க இருக்கிற மெய்ப்பர்களுக்கு சந்தோஷம், மிகுதியான சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம் வந்து தனக்குள்ள இருக்காது. அந்த சந்தோஷம் பொங்கி, இப்போ பொங்கல் வைக்கிறோம், அந்த பொங்கல் என்ன பண்ணோம், பானையில பொங்கி அந்த பானை முழுவதும் அப்படி வளவளவலையா அப்படி இருக்கும், நொர நொறையா. அது போல நம்மளை சுத்தி இருக்கிற மக்களுக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி அவங்களுக்குள்ள ரட்சிப்பை வாங்கி தரணும். ஆமென் சொல்லுங்க. நீ நானும் சந்தோஷப்பட்டு அதோட போறது, சினிமா தியேட்டருக்கு போறவங்க கூட தான் சந்தோஷமாக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களும் விளம்பரம் பண்றாங்க தான்.
படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா படம் இருந்ததுன்னா, மச்சி அந்த கோயம்பேட்டில் அந்த தேட்டரில் வாடா டேய், இவனும் போவான், என்ன பண்ணுவேன் அவன் சொல்லுங்க. அவன் கூப்பிடுற சந்தோஷத்துக்கு இவன் பங்கு பெறுவான். ஆனா இவன் கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்துக்கு அவனை கூப்பிட மாட்டான். அவன் சொல்லுங்க. நான் சொல்றது சில பேருக்கு ரொம்ப ஐயோ என்னதான் திட்டாருன்னு வாங்க, பயமாகுது பேசுறதுக்கு. ஆமன் சொல்லுங்க. சில பேர் எனக்கு பிரசங்கம் பண்ணும் போதே சொல்லிடுறாங்க, பாஸ்டர் பார்த்து பேச கத்துங்க. ஆமென். எனக்குள்ள கர்த்தர் வராரே இல்லையா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காரியம் எனக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இயேசு பிறந்த நாளை கொண்டாடும் போது அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, நான் இதை பார்த்தேன், எனக்கு இது ஒரு வித்தியாசமாச்சு. ரெண்டாவது சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மளுக்கும் கிடைக்கணும், எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் கிடைக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கும் சந்தோஷம் இருக்கணும், எங்க வீட்டை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் சந்தோஷம் இருக்கணும். ஆமென். அதுதான் இயேசு பிறந்தது, அதுக்கு தான் இயேசு பிறந்தாரு. இன்னைக்கு பீச்சுக்கு போனால் சந்தோஷங்குது, தேட்டருக்கு போனால் சந்தோஷங்குது, குச்சா கூட தான் சந்தோஷங்குது. இப்போ இது முடிஞ்சவனே ஆராதனை போய் ஒரு குவார்டரை அடிச்சுட்டு ஐயோ ஐயோ அப்படியே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் இல்லை. இன்னைக்கு உண்மையாக நியூ இயர் பாருங்க, நியூ இயர் கொண்டாடும் போது அதுதான் லாஸ்ட்டு, செத்தா கூட பரவாயில்லன்னு சில பேர் குடிச்சிட்டு வண்டியை தூக்கி இப்படி விடுவான், கால் உடஞ்சி. எத்தனை பேர் தெரியுமா மருத்துவமனையில் இருப்பாங்க. அது சந்தோஷம் நிரந்தரம் இல்லை. ஏசு தர சந்தோஷம் உனக்குள்ள பொங்கி உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் என்ன பண்ணோம், அவர் பக்கமாக ஈத்துறோம். அதான் நிரந்தர சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுக்குது. சோத்திரம். இயேசு பிறந்துடுறாரு, இப்போ அவர் ஆலயத்தில் நின்னுகிறாரு. இந்த வசனம் பாருங்க, லூக்கா 2:44 வாசிப்பா. 2:41 வாசி, 43 டக்குன்னு வாசிங்க. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வரும்போது பிள்ளையான இயேசுவை எருசலேம்ல இருந்து விட்டார். இது அவர் தாயாருக்கும் தெரியாத இருந்தது. அவர்கள் பிரயாணக்காரையில் கூட்டத்தில் போதும் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி பிரயாணத்துக்கு போற இடத்துல தேடுறாங்க. வண்டி எங்க போறதோ அந்த இடத்துல இயேசுவை தேடுறாங்க. இந்த பைக் ஓட்டின்னு வரவர் இயேசுக்குள்ள இருக்கிறாரா? இந்த கார் ஓட்டுறவங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்களா? இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்களா? அந்த பிரயாணம் பண்றாங்க. அந்த பிரயாணத்தில் பாருங்க, போகும்போது அந்த வண்டியில் இருப்பாரா, இந்த பஸ்ஸில் இருப்பாரா, இந்த வண்டியில் இருப்பார், பார்த்துக்கினே யோசேப்பு மரியாளும் அவரை தேடிக்கினே போறாங்க. அப்ப நம்ம கூட நம்ம போற இடத்துல அவர் இருக்கிறாரா இல்லையான்னு அவரை தேடணும். இன்னைக்கு காலையில பெட்ரோல் பங்கான போய் நின்று என் வண்டி பெட்ரோல் பங்கான நின்று நிறுத்திச்சு. அங்க இருக்கிற சுவிசேஷம் சொல்ல. ஆமென் சொல்லுங்க. பெட்ரோலும் போட்ட வண்டியில அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் கை கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் சொன்னேன். அங்க இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமா, நம்மளுக்கும் கர்த்தருக்கும் தான் இருக்கணும் சம்பந்தம், வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது. இதுல வேற அந்நிய பாஷை அப்படின்னும். அப்போ உனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை உன்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கு கொடு. இன்னைக்கு ஒரு குடிகாரன் அவன் கோட்டை குடிச்சிட்டான்னா இன்னொருத்தனையும் கெடுத்து அவன் கூட ஆட வைக்கிறவன் பல பேர் இருக்கிறான் இல்ல. நான் நல்ல தெய்வம் உனக்குள்ள பிறந்திருக்கிறாரு, அது உனக்கு சந்தோஷமா இல்லையா? அதை நீ சந்தோஷமா சொல்லக்கூடாதா? அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் பிரயாணத்துல
போற வாகனத்துல எங்கெங்க வண்டி நிக்குது, எங்கெங்க சிக்னல்ல நிக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்றாங்க? நீ சொல்லுவியா அது மாதிரி? ஆனா நம்ம லேடிங்க நம்ம கிட்ட வாயை காட்டுறது பாரு, நம்மள அவங்கள போல வாய் காட்டுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. காது அடிச்சுக்கும் கில்லேடிங்க பேசுறதுல. உங்க பேச்சை மற்றவங்க கிட்ட காட்டுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க, ஆமன் சொல்லுங்க. ரெண்டாவது அங்க வாசிப்பா, உறவினர் முறையார் இடத்துல சொந்தக்காரங்கிட்ட போயிட்டு இயேசுவை தேடுறாங்க. அவர் இருக்கிறாரா? எங்க அண்ணி வீட்டில் இருக்கிறாரா? எங்க மூத்தார் வீட்டில் இருக்கிறாரா? எங்க சித்தப் சில பேர் மூத்தாருனவங்க, மச்சினவங்க, அன்னிக்கு இன்னி அது இது யாருன்னா இருக்கட்டும், அவங்க அந்த இடத்துல நீ இயேசுவை தேடுறியா? உன்னை பல இடத்துக்கு அவங்க கொண்டு போறாங்களே, அவங்க சொந்த பந்தமா இருக்கும் போது உனக்குள்ள வந்த இயேசு உனக்கு சொந்தக்காரராரு, அவரை நீ காட்டுவியா? அவர் அந்த வீட்டில் தேடுவியா? ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாராருக்கு நான் சொல்றது புரியலையே தெரியல. பிரயாணத்துல இயேசு பிறந்தது சொன்னாங்க. ஆமென். ஆமா, சொந்த பந்தக்காரங்கிட்ட போயிட்டு இந்த வீட்டில் இயேசு இருக்கிறாரா, இந்த வீட்டில் இயேசுகிறாரா? அப்போ உன்னை எந்த சொந்த பந்தக்காரங்கிட்ட போனாலும் நீ அந்த இடத்துல இயேசுவை தேடிப்பாரு, இயேசுவை தேடு. அந்த வீட்டில் இயேசு இல்லைன்னா எப்படின்னா அவரை கொண்டு போய் நிறுத்த அந்த வீட்டில். நீ அப்படிப்பட்ட சொந்த பந்தமா மாறினா அவங்க பரலோக ராஜ்யத்தில் போய் இடம் பிடிப்பாங்க. உன் சந்தோஷத்துக்கு, உன் மகிழ்ச்சிக்கு, உன் வீட்டில் கல்யாணம் நடந்த அவங்க வரணும், அவங்க வீட்டில் கல்யாணம் நடந்தா நீ போகணும், அவங்க பொண்ணு காது குத்தனா நீ நிற்கணும், உன் பொண்ணு காது குத்தனா. சிரிப்பு ஒருத்தருக்கு ஒருத்தரும் போட்ட பிடிங்க, எடுங்க பரவாயில்ல. ஆனா உனக்குள்ள இருக்கிற இயேசுவை, உனக்காக பிறந்த இயேசுவை, உனக்குள்ள கொடுத்த மகிழ்ச்சி, உனக்குள்ள கொடுத்த சந்தோஷம் நிரந்தரமாகுத. ஆமென் சொல்லுங்க. அதை தேடு, அதை தேடு, சொந்த பந்தத்தில் தேடு. இன்னைக்கு ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க பந்தக்கார பழகினா அவங்க செய்யற பல காரியத்துக்கு இவங்கள வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போறாங்களே. இன்னைக்கு ஆண்டவர் பிறந்த நாள் ஆச்ச, நீ அவங்கள கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுக்கிறியா? உட்கார வச்சுக்கிறியா? ஆமென் சொல்லுங்க. உன்னை கொண்டு போய் பல காரியத்துல, உலக காரியத்துல கொண்டு போய் நிறுத்தும் போது நீ அவங்களோட நிக்கிறியே. இன்னைக்கு இயேசு பிறந்த நாள் ஆச்சே, அந்த ஆத்மா ஆண்டவரை துதிக்க நீ கொண்டு வந்து நிறுத்திருப்பியா? அதுதான் கிறிஸ்துமஸ், அதுதான் பிறந்த நாள். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் கொண்டாடுற பிறந்த நாள் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் இருதயத்தில் இயேசு பிறகணும், எல்லார் இருதயத்தில் இயேசு பிறகணும், எல்லார் மக்களுக்குள்ள இயேசு பிறகணும். அவர் தான் நிரந்தரமான சந்தோஷம் தருவாரு. இன்னைக்கு குடியினால, விபச்சாரத்தினால, விக்கிறதுனால எவ்வளவு பேர் பீச்சுக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, அது நிரந்தரம் இல்ல. ஏசப்பா தர சந்தோஷம் நிரந்தரமானது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சந்தோஷம் அங்க சொல்றது 3 இடம் பிரயாணம் பட்ட இடத்துல சொல்றாங்க, சொந்த உறவினர்கிட்ட சொல்றாங்க, அறிமுகமான இடத்துல போயிட்டு அறிமுகம் ஃப்ரெண்டு, நீ பழகிற கொள்ற, நீ சொல்றியா? ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. இல்லையே. இன்னைக்கு எதுவா இருந்தாலும் ஊழியக்காரங்க தான் பல பேர் கிட்ட சொல்லி இங்க ஆத்மா கொண்டு வரத்தாங்க கண்டி. சபை உள்ள வரவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏதோ வந்தாங்க இப்ப பண்டிகை ஒரு ஏதோ கொண்டாட வந்து போற கதையாகுது. இல்ல, உன்னை கொண்டு பல பேர், நீ காலேஜில் படிக்கிறியா, அங்க இருக்கிற பிள்ளைகளை இங்க கொண்டு வந்து கத்தரை துதிக்க வை. நீ வேலை செய்யறியா, அந்த இடத்துல இருக்கிற ஆத்மா நரகம் போகாதபடியா அவரை ஆண்டவரை துதிக்க வை. அதுதான் அவர் அந்த இருதயத்தில் இருக்க அவர் விரும்புறாரு. பிறந்த நாள் அதுதான். ஆமென் சொல்லுங்க. ஆனந்த சந்தோஷத்தை பட்டாங்க, மிகுதியான சந்தோஷத்தை பட்டாங்க. உங்களுக்கு கூட மிகுதியான சந்தோஷத்தையும் ஆனந்த சந்தோஷத்தை நீ கொடுத்திருக்கிறாரு தெரியுமா? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு நம்ம தரணும். ஆமென். அதுதான் கிறிஸ்துமஸ்.
பிரயாணத்துல சொன்னாங்க, உறவினர் இடத்துல சொன்னாங்க, அறிமுகமான இடத்துல போயிட்டு இயேசு இருக்கிறாரான்னு கேட்டாங்க. கோவிலுக்கு போறீங்களான்னு கேட்டாங்க. இயேசு விசுவாசிப்பீங்களான்னு கேட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமா, கர்த்தர் எனக்கு அந்த கிருபை தரணும். ஆமென். நீ அறிமுகமானவங்க நரகம் போகும்போது அந்த கணக்கு இங்க தெரியாது, அங்கதான் கேட்பாரு. நீ உன் சொந்த பந்தம் நீ இன்னதான் பாராட்டினாலும் அவங்க செத்து நரகம் போகும்போது உன்னை கட்டாயமா கர்த்தர் கேட்பாரு. உன் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணுமா, நிரந்தரமா இருக்கணுமா, நீ உனக்குள்ளேயே இருக்கணும், மற்றவங்களுக்கு இருக்கணும். நாங்கள் ஒரு கிராமம் போனோம். எங்களுக்கு வந்த மகிழ்ச்சி, ஐயோ அன்னைக்கே நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டோம் போன வாரமே. ஆமென் சொல்லுங்க. 2 தாத்தாங்க ஆடினாங்க பாரு ஆட்டம். ஐயோ எப்பா, இன்னும் நம்ம கூட வந்தவங்களாம் கோரஸ் பாடுறதுல கில்லேடி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இப்போ அடுத்த ஆண்டில் கூட ஒரு கிராமத்துக்கு போவோம். ஆனால் ஜெபிக்காதவங்களும் எங்கள் கூட வரலாம். ஆமென். இல்லை சந்தோஷம். ஆமென். இயேசுவை பற்றி சொல்லி பாருங்க, அதில் வர சந்தோஷம் எதுவும் தராது. ஆமென். 3வது பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க. நான் சட்டன்னு முடிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 2ஆம் அதிகாரம் 12 வாசிப்பா. பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. உங்க ரட்சிப்பை கீழே போட்டுறாதீங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகரா, ஆமா, இன்று பிறந்தார். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக, யாருக்காக? உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு. இப்போ நீங்க அதே அதிகாரத்தை சோதரம் அவரை ஏந்தனாங்க, அவரை தூக்கின்னு வந்தாங்க. ஆமென். நம்மள கூட தூக்கி காட்டுவோமா எல்லாரும் காட்டியும்? அந்த மத்திய லூக்கா 2:27-28 வாசிங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அவரை நீங்க பாதுகாக்கணும். யாராலையும் இயேசு கிறிஸ்துவ நீங்க விட்டு கொடுக்காதீங்க. உங்க பிள்ளைகளை எப்படி நீங்க பாதுகாப்பா வளர்ப்பீங்களோ, உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய காரியத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென். நீங்க உங்க ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளுங்க, உங்களை அவர் பாதுகாத்து கொள்வாரு. ஆமென். வாசி வாசி. அவன் ஆவியிலே ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்து இயேசு என்னும் பிள்ளைக்காக செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகிறார். யார் யார் இயேசு உள்ள கொண்டு வந்துக்கிறீங்க? உள்ள கொண்டு வந்துக்கிறீங்களா? கையை காட்டுங்க பார்க்கலாம். இயேசு உள்ள கொண்டு வந்துக்கிறீங்களா? இங்க யார் யார் இயேசு உள்ள கொண்டு வந்துக்கிறீங்க? உங்க காட்ட என்னத்தை எதிர்பார்ப்பாங்க? சபை உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறத தான் பார்ப்பாங்க. ஒரு நல்ல பாஸ்டரா இருந்தா ஆமென் சொல்லுங்களேன். உங்க கையில இருக்கிற நகையோ, ஆமென், உங்க கையில இருக்கிற பணத்தையே பார்க்க மாட்டாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை தான் பார்ப்பாங்க. அப்ப இயேசுவை தூக்கின்னு மரியாவும் யோசேப்பும், இங்க மரியா யோசேப்பு வந்திருக்கிறாங்க. 2 பேரும் தூக்கின்னு வந்துக்கிறீங்களா? குழந்தைய வந்துக்கிறாங்க, வந்துட்டாங்க 2 பேரும், யோசேப்பு மரியா. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. வரணும். அப்புறம் உள்ள தூக்கின்னு வந்து அவரை தன் கையில யாரை ஏந்தனா தூக்கி காட்டுங்க உங்களுக்கு. அப்ப உங்க பாதுகாப்பு எப்போதும்
ரட்சிப்புன்ற பாதுகாப்பு உனக்குள்ள இருக்கணும்னா அவரை நீ எப்பவுமே தூக்கி காட்டினே இருக்கணும். அவர் தான் சொல்றாரு, ரட்சணத்தை என் கண்கள் கண்டதே, உன் வார்த்தையின்படி நான் சமாதானத்தோட போறேன்றாரு. அப்ப ரட்சகரை நீங்க உங்க கண்ணு காணணும். அப்ப கண்ணை தூக்குங்க பார்க்கலாம், தூக்குங்க. ரெடி ரெடி பண்ண. இயேசுவை தூக்கி காட்டணும், உயர்த்தி காட்டணும். இயேசுவை தூக்கி காட்டணும், உயர்த்தி காட்டணும். இயேசு பிறந்ததை நீ சொல்லணும். சொல்லுவியா? நீ சொல்லுவியா? இயேசு பிறந்ததை நீ சொல்லுவியா? ஓய் சொல்லுவியா? நீ சொல்லுவியா? இயேசு பிறந்ததை நீ. இயேசுவை தூக்கி காட்டணும், உயர்த்தி காட்டணும். இயேசு பிறந்ததை நீ சொல்லணும். இயேசுவை தூக்கி காட்டணும், உயர்த்தி காட்டணும். இயேசு பிறந்ததை சொல்லுவியா? நீ சொல்லுவியா? இயேசு பிறந்ததை நீ சொல்லுவியா? சொல்லுவியா? ஆமென். நம்மளை பாதுகாப்பாரு, நம்மள மற்றவங்க மூலியமாவும் பாதுகாப்பாரு. அது மட்டும் இல்ல, ஆமென், நரகம் போவாதபடி நம்மளை பாதுகாப்பாரு. 3 காரியம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அவன் நேரம் இல்லை, நீங்க பார்த்துக்கலாம். 3 காரியம் அங்க பாரு. ஏரோது ராஜா இயேசுவை கொலை பண்ணும்படி அவர் அந்த பிள்ளையை போய் பார்த்துனுவாங்க. எதுக்கு அனுப்புனாருன்னா, அங்க இருக்க அத்தனை பேரும் யூதருக்கு ராஜா பிறந்துட்டாரு, யூதருக்கு ராஜா பிறந்துட்டாருன்னு சொல்லி அவரை பணிந்து கொள்ள பல பேரா போனாங்க. ஏரோது ராஜாக்கு ஒரு பயம் வந்துச்சு, நம்ம அரசாங்கம் நம்ம கையை விட்டு போகுது போலன்னு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் நல்ல அரசாங்கத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இது போவாது. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. இது போவாது, இது நிலைக்கும். இது நிலைக்கும். நீங்க அதை நம்புறீங்களா இல்லையா? நிலைக்கும். ஆமென் சொல்லுங்களா. நீதியின் சூரியன் அது மேல உதிக்கும். நீதியின் சூரியன் எப்பவும் உதிக்கும். அப்ப அந்த இடத்துல பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, ஏரோது ராஜா அனுப்பி இயேசுவை கொலை பண்றதுக்காகவே அங்க தங்கம், வெள்ளி, பொண்ணு, நல்ல துணிமணிலாம் கொடுத்து அனுப்புறான். நம்மளுடைய விளக்கம் வந்து விஞ்ஞானிகளை அந்த நட்சத்திரத்தை கண்டும் அதுக்கு என்ன அடையாளம் சொல்லி விஞ்ஞானிகளை பல பேரை இயேசு பிறந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பிள்ளைய கொண்டு போட. ஆனா போய் பார்த்தவங்க பைபிள் சொல்லுது, அவர் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்த பிள்ளையும் அந்த தாயையும் கண்டு சாஷ்டாங்கமா விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் கையில் இருந்த பொக்கிஷத்தை திறந்து அதுக்கு வெள்ளியும் பொன்னையும் காணிக்கை அந்த இடத்துல கிஃப்டா செலுத்துறாங்க. அந்த கிஃப்டை தான் நம்ம என்ன பண்றோம்? சபையில தரோம். இயேசு ஒரு கிஃப்ட். இயேசு எங்களுக்கு ஒரு கிஃப்டா வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. அவர் இல்லைன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உண்மையா மனுஷன் இறந்துட்டா நரகம் பரலோகம்னு கட்டாயமா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நீங்க நம்புறீங்களா நம்பலையா? ரொம்ப பேர் சொல்லலாம். நான் கூட இயேசு ஏற்றுக்கொள்ளாத முதல்ல நான் சொன்னது, இந்த கிறிஸ்டின் ஆளுங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்பவுமே பயம் காட்டுவானுங்க, நரகங்க தான் பரலோகங்க தான் கட்டாயமா இருக்குது. நீ ஒரு நாள் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் நிற்ப. அங்க நிக்க கூடாதுன்னு சொல்லிதான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் வைத்து எங்களை மாரி ஆளெல்லாம் எழுப்பி நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பை தர முடியும் சொல்லி இன்னைக்கு நான் அவர் மூலியமா பேசுறேன். அவர் தான் என்ன பேச வைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. கிஃப்ட் தராங்க. கிஃப்ட் தந்துட்டு அங்க பாரு, இயேசுவை கொலை பண்ண யோசேப்ப, மரியாதை குடும்பத்தையே நாசம் பண்ணவங்கள
தேவதூதன் எச்சரிச்சு வேற வழியில அவங்கள அனுப்புறாரு. இப்போ யோசேப்பை பார்த்து சொல்றாரு, யோசேப்பு மரியா இங்க இருக்காதீங்க, எகிப்து தேசத்துக்கு போயிடுங்க. ஆமென். ஆமா, இவங்க அதே போல போறாங்க. அங்க 2 வயசு பிள்ளைகளெல்லாம் கொலை பண்ணி போடுறாங்க. 2 வயசு. இன்னைக்கு பாருங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாம் பிசாசு தன்னுடைய கையில பாவத்துக்கு கொலை பண்ண வைக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லா பாருங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சின்ன பிள்ளைகளா இன்னைக்கு தேவனை மதிக்க கூடாத வைக்கிறது அவனுடைய வேலை. அங்க 2 வயசு பிள்ளைய அவன் அந்த ஒரு வீட்லயும் போயிட்டு 2 வயசு பிள்ளைய சாவடிக்கிறாங்க. ஆனா இயேசு மட்டும் யோசேப்பு மரியாளும் பாதுகாத்தாங்க. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை நீங்க பாதுகாக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை யாருக்காக நீங்க விட்டு கொடுக்காதீங்க. அவர் ரொம்ப நல்ல தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். விட்டு கொடு. மரியா யோசேப்பு அவரை விட்டு கொடுக்கல. ஆமென் சொல்லுங்க. அந்த குடும்பத்துக்கு கொலை மிரட்டல், எங்க போனாலும் துரத்திக்கின போறாங்க. அதுல அவரு பாதுகாத்தாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அங்க நீங்க புள்ள பாருங்க, பாதுகாத்து அந்த பிள்ளைய வளர்த்து இப்ப சிமியோன் கிட்ட கொண்டு போய் கொடுங்க. நீங்க யாராரு இயேசுவை இப்ப ரட்சகரை நீங்க பாதுகாத்து, உங்க ரட்சிப்பை பாதுகாத்து, உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நீங்க பாதுகாத்து எந்த அளவுக்கு நீங்க அவரை இங்க தூக்கின்னு வந்துக்கிறீங்க சொல்ல முடியுமா? அப்போ மரியாளும் யோசேப்பும் இப்போ அந்த ஆலயத்துக்குள்ள அவரை தூக்கின்னு போய், அப்போ அவரை பாரு, ஒரு ஆலயத்துக்கு வரணும்னா எத்தனை போராட்டம் தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. வைன் ஷாப்பாண்ட போய் நின்னுடலாம், சினிமா தியேட்டராண்ட போய் நின்னுடலாம். அல்லேலூயா. இங்க வருது கஷ்டங்க. ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன் இங்க இருக்கிறாரு. பிசாசுக்கு தெரியும் உன் வாழ்க்கை மாறுன்னு தெரியும், உன்னை அவர் பாதுகாப்பாருன்னு தெரியும். உன்னை வராதபடி அவன் தடுத்து நிறுத்துவான். ஆனா நீ எப்படின்னா வந்து பாரு, எப்படின்னா உன்னை விட்டு கொடுத்து பாரு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்ற உங்களால முடியும்னு சொல்லி பாருங்களேன். உங்களை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பாரு. அப்ப அந்த இடத்துல எழுதப்பட்டுக்குது. இப்ப அவரை பாதுகாத்து என்ன பண்றாங்க, அந்த சிமியோன் கிட்ட கொண்டு போய் தாயும் தகப்பனும் பிரதிஷ்டம் பண்றதுக்கு கொடுக்குறாங்க. இப்ப அவர் தூக்குறாரு. அவர் இயேசுவை ஏந்தி கொண்டு என்னன்றாரு, இயேசுவை தூக்கி காட்டணும். அதுல தான் வந்தது அந்த பாட்டு. நாங்க கானா பாட்டு பாடுறவங்க இல்ல. ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை பாட்டு, அது பாட்டை எங்க வாய்க்குள்ள வந்துச்சு. வாயில குத்துங்க. அப்படின்னது அந்த இடத்துல அவர் தூக்கி காட்டுறாரு. தூக்கி காட்டுறவர் என்ன பண்றாரு, தேவனே உம்முடைய ரட்சிப்பை என் கண்ணு, ஆமா ரட்சணத்தை என் கண்கள் கண்டதே, உன் வார்த்தையின்படி ஆலயத்திலிருந்து நான் சமாதானமா போறேன். இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தருவாரு. ஆமென். அப்ப அங்க பாருங்க, அவங்க என்ன பாட்டு பாடுறாரு சிமியோன் சொல்லி அங்க பைபிள் சொல்லுது. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை சொல்றாரு. அந்த குழந்தைய எப்படி தூக்குறாரு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்னாவது அவர் நம்மளை பிரகாசிக்க பண்ற தேவன். ரெண்டாவது நம்மள மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சின்றது நீ ஸ்டார் கட்டி நீ பிரியாணி சாப்பிட்டு நீயோ தீச்சு சாப்பிட்டுட்டு மறுநாள் கூட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வயிற்றுல கேஸ் வந்தோடனே ஐயோ அம்மா அந்த மாத்திரை வாங்கினுவா, அந்த சோடா வாங்கினுவா, அப்புறம் வந்து கருக்கு புருக்குன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதிர் வீட்டை பார்த்து ஞாபகம் வந்து அக்கா சித்தி சாப்பாடு செய்த எங்க வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார் தெரியுமா, அவர் சாப்பிட மாட்டார், சாப்பிட்டு வயிறு இப்படி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை மக்கள் தெரியுமா வந்து கிறிஸ்துவங்க பண்ற அந்த பிரியாணியை பார்த்து கொடுப்பாங்களான்னுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அவ பாரு அந்த இடத்துல பைபிள் சொல்ற, அவரு கையில ஏந்திக்கின்னு என்ன பண்றாரு, சோத்திரம் பண்றாரு, சமாதானத்தோட திரும்பி போறாரு. அது வாசிங்கப்பா. லூக்கா, நான் முடிக்கிறேன். லூக்கா 2:30 வாசிங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டதே.
அவர் என்னை ரட்சிக்கலன்னா நான் இன்னைக்கு எந்த ஒயின் ஷாப்ல இருக்கிறேன்னா எந்த சுடுகாட்டில் இருக்கிறேன்னு தெரியாது. அந்த ரட்சகர் வந்ததுனால தான் இன்னைக்கு எனக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலங்காலமான கிறிஸ்டின் நான் இல்லை. ஆமென். இயேசுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு பார்த்தா நிறைய நாள் சர்ச்சைக்கு போனவங்களை பார்க்கல, நான் அதிகமாக இயேசுதான்றேன். நீதான் யோசேப்பு, நீதான் மரியா. இயேசு தூக்கின்னு வந்துக்கிறியான்னு கேளு. மரியா பேரை பாரு, மரியா. ஜெபம் பண்ற மரியா இல்லப்பா. மேரி கையில் பைபிள் படிச்சா? பீலா மாலா. அப்ப யோசேப்பு மரியா என்ன பண்றாங்க? ஆமென் சொல்லுங்க. அந்த யோசேப்பு மரியாவை சிமியோன் மூலியமா தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த காலையில உங்களை கூட ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாரு. அப்ப நீங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது கனவு மனைவியா கொஞ்சம் நடத்துற பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணிட்டு வாங்குங்க. உங்க கையெடுத்து கும்புறேன். அடுத்த வருஷம் நீங்க அப்படியே வராதிங்க. 31 நைட்டு வர போறீங்க இதோட நீங்க இல்ல? ஆமா, அன்னைக்கு தான் தெரியும். அதோட அர்த்தம் 31 25 வந்து ஆமீன் அல்லேலூயா சோத்திரம் இயேசு பிறந்தார் போயிட்டார். அத்தோட நான் அதை சொல்ல, நீங்க எப்போனாலும் வந்து போங்க, அதை பத்தி இல்லை. உண்மையாவே இயேசு ரொம்ப நல்லவர். அவர் அவங்களுக்கு பாதுகாப்பு தந்தார். அந்த இடத்துல கனவு மனைவி அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு சமாதானம். அங்க எழுதப்பட்டிருக்குது, யோசேப்பு மரியால நிச்சயம் பண்ண உடனேயும் குழந்தை உண்டாயிடுச்சு. கனவு மனைவி பேச அந்த காலத்துல இப்பெல்லாம் கூட பேசினுக்கிறாங்க. நிச்சயம் பண்ணிட்டு அங்க வா இங்க வான்னு கூப்பிடுறாங்க. அந்த காலத்துல அவர் எங்க கூப்பிட்டு இருப்பாரு? கூப்பிடல. பார்த்தா அம்மா இப்படி வருது, அப்படி வந்து நிற்குது. ஐயோ ஐயோ இதுனா அநியாயம், இதுனா அநியாயம். அவர் வந்து ரொம்ப நீதிமான நியாயமா பேசுற மனுஷன். நம்மள மாதிரி போய் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு பாரு அங்க போச்சு இங்க போச்சுன்னு சொல்லி குடும்பத்தையே தற்கொலை பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. யோசேப்பு அப்படிப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க. அவரு அப்படி நிற்கும் போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, மரியா தேவதூதன் போயிட்டு யோசேப்பு கேட்ட, யோசேப்பு உன் மரியாதை சேர்த்துக்கொள்ளு, அவளுக்குள்ள உண்டாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால கர்ப்பத்தரிச்சிருக்கிறான்னு. ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுறாரு. தேவ தூதன் வந்து மரியா யோசேப்போட பேசாத போயிருந்தா அந்த குடும்பமே நிம்மதி இல்லாத போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அந்த லேடி தற்கொலை பண்ண இருக்கலாம், ஒரு பக்கம் இவரே தற்கொலை பண்ண இருக்கலாம். அவமானம், நம்மளுக்கு கூட அவமானம் அசிங்கம் வருதா? அதை மாத்துறது தான் இயேசு. உங்களுக்கு அவமானம் வருதா? உங்களை யாருன்னா அசிங்கமா பண்றாங்களா, அசிங்கமா பேசுறாங்களா? அதை மாத்துவார் இயேசுப்பா. அல்லேலூயா. கனவு மனைவிக்குள்ள அங்க மரியா கிட்ட போறாரு. மரியாளே கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு, நீ பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றாரு. இது எப்படிப்பட்ட வாய்த்ததுல? புருஷன் இல்லாதிய இப்படி ஒரு வாய்த்ததல் தராரு. ஆமென் ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. பாருங்க பாதுகாப்பு. அப்ப கனவு மனைவிக்குள்ள நீங்க என்னதான் கனவு மனைவியா வாழ்ந்தாலும் இயேசுன்ற பிள்ளைய உங்க கையில தூக்கி அதை சோத்திரம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் நல்லா வாழும். இன்னைக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 மாசம் வரைக்கும் பார்த்தா ஆடலம் பாடலமா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீ உங்க அம்மா வீட்டில் இருந்திருக்கலாம், நான் எங்க அப்பா வீட்டில் இருந்திருக்கலாம். நீ சரியில்லை, டே நீ சரியில்லடா வாடா போடா. புருஷன் வாடா போட ஆயிடுவான், இது அண்ணி ஆயிடும், அம்மா ஆயிடும். ஏன் அந்த குழந்தைய சுமந்து பாருப்பா தம்பி தங்கச்சி, இயேசுவும் கையில ஏந்தி சோத்திரம் பண்ணி பாரு, உன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் பெருகும், உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பாரு. ஜெபம் பண்ணலாமா? இயேசுவை தூக்கி காட்டணும், உயர்த்தி காட்டணும், இயேசு பிறந்ததை நீ சொல்லணும். இயேசுவை தூக்கி காட்டணும், உயர்த்தி காட்டணும், இயேசு பிறந்ததை நீ சொல்லணும். சொல்லுவியா? நீ சொல்லுவியா?
பிறந்ததே நீ சொல்லுவியா? இயேசுவை தூக்கி காட்டணும், உயர்த்தி காட்டணும். இயேசு பிறந்ததே நீ சொல்லணும். இயேசுவை தூக்கி காட்டணும், உயர்த்தி காட்டணும். இயேசு பிறந்ததே நீ சொல்லணும். சொல்லுவியா தாத்தா? சொல்லுவியா? சொல்லுவியா ஆயா? சொல்லுவியா? சொல்லுவியா அங்கிள்? சொல்லுவியா? சொல்லுவியா பிரதர்? சொல்லுவியா? இயேசுவை தூக்கி காட்டணும், உயர்த்தி காட்டணும். இயேசு பிறந்ததே நீ சொல்லணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அபிமானிட புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார். மாணவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. மாணவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் உள்ளமதி இதை எங்க சொல்லிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதி இதை எங்க சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல் ஆவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல. பரமாவியில் மகிழ்வோம். பரமாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவும் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனை. மாட்டு தொழுவும் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனை. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் பலந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மாஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். ஆமென். நல்லா கை தட்டுங்க. பிறந்தார் 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 பிறந்தார். இயேசு எனக்காகவே பிறந்தார். பிறந்தார் 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 பிறந்தார். இயேசு எனக்காகவே பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரனாக பிறந்தார். நமக்கு ஒரு பாலனாக பிறந்தார். நமக்கு ஒரு குமாரனாக பிறந்தார். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ். மேரி. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ். அதிசயமானவரா பிறந்தார். ஆலோசனை கர்த்தராக பிறந்தார். அதிசயமானவர பிறந்தார். ஆலோசனை கர்த்தராக பிறந்தார். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மேரி மேரி மேரி
ஆமா இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. 38 நம்ம சோதனம் ஏழுமலை வருவார். எபினேசர் ஏழுமலை. கை தட்டுவோமா? யுகாந்திரன் இந்த வருஷம் முழுவதும் வந்துக்கிறாரு. நிறைய யுகாந்திரன் வந்துக்கிறாப்புல. அவன் கை தட்டுங்களா? சுகுமார் கை தட்டுவோமா? அவரும் நிறைய ஆராதனைக்கு வந்துக்கிறாங்க. இந்த வருஷம் முழுவதும் ஆராதனைக்கு நிறைய வந்துக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம சத்தியவன் வருவாரு. நம்ம ஊழியத்துல நிறைய கலைஞர் அவர் தான். ஆமாம் சொல்லுங்க. இப்ப கிராமத்துல அவர் கலகின கலைக்கு அந்த ஊரையே கலைச்சிச்சு. கை தட்டுங்களா? காலைக்கு வருவாரு. அவர் சர்ச்சை கூடாத வந்துக்கிறாரு. அவரும் வட்டோம். அடுத்தது அவர் வராங்கட்டு. ஏழுமலை சுமதி அவங்கள நம்ம கை தீபா மணி அவங்க 2 பேரும் வராங்க. தீபா மணி தீபா மணி வாங்க. மேகநாத வாங்க. மேகநாத கீதா இப்படி வாங்க. கீதா பண்றாங்க. ஆமே அவங்க பேரை சொல்லிட்டேன். 2 பேருக்கும் கொடுத்துறேன். எப்படி வேணாலும் 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். குமரசன் சங்கீதா குமரசன் வருவார். விஸ்வநாதன் வருவார். விஸ்வநாதன் வருவார். அஜய் கை தட்டுங்க. அவரு உண்மையாக ரொம்ப வைரேகமா வந்துக்கிறாரு கோயிலுக்கு. சாமி கோயிலை வந்து ரொம்ப பற்றி கொண்டு இருக்கிறாரு. இப்படி வாங்க. நீனா அப்படி என் பையன் தான். இப்படி வா. அப்படி கையோடு அப்படி பாரு. படப்பண்ணு ஓடக்கூடாது. நம்மளுக்கு வந்து பிரதர் வந்து இந்த இடத்துல வந்ததுல நிறைய உதவி பண்றாங்க. ஆமாம் சொல்லுங்களா? இப்ப இவங்க பக்க பலனால தான் இந்த இடத்துல ஆராதனை நடக்குது. அப்ப இவங்களுக்கு நாங்க தொடர்ந்து பிரேஸ் பண்ணோம். அல்லேலூயா. ஆமாம் சொல்லுங்களா? அதுதான் பார்க்க இவர் வந்து நம்மளுக்கு எப்பவுமே பக்க பலனாக்குறாரு.
இப்ப கூட ரேடியோ கத்தினே இருந்தது, இவர் வர வரைக்கும் பேசவே இல்லை. இவர் வந்தோடனே தான் இப்ப பேசுது. கை தட்டுவோமா? முத்துவேலே பாரு, அப்படி பாரு, அங்க பாரு. தம்பி கையை வை, அவன் மேல கையை வச்சு ஒரு பிளஸ் பண்ணு. அங்க பாரு, தாத்தா உன் பக்கத்துல இருக்கிறாரு, அவர் கையை வச்சாவும் உன் மேல இருக்கிற வியாதியா போகும். விழுந்து இயேசுவை பணிந்து தொய்து கொள்ள வந்தோம் ஐயா. விழுந்து இயேசுவை பணிந்து தொய்து கொள்ள வந்தோம் ஐயா. யூதனுக்கு ராஜாவாக இயேசு பிறந்தார், யூதருக்கு ராஜாவாக இயேசு பிறந்தார், யூதருக்கு ராஜாவாக இயேசு பிறந்தார், யூதருக்கு ராஜாவாக இயேசு பிறந்தார். நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசுவை பணிந்து தொய்து கொள்ள வந்தோம் ஐயா. நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசுவை பணிந்து தொய்து கொள்ள வந்தோம் ஐயா. வந்தோம் ஐயா, நாங்க வந்தோம் ஐயா, திடீர் நகர்ல இருந்து நாங்க வந்தோம் ஐயா. வந்தோம் ஐயா, நாங்க வந்தோம் ஐயா, கேகே நகர்ல இருந்து நாங்க வந்தோம் ஐயா. நாங்க சாஷ்டாங்கமா விழுந்து இயேசுவை பணிந்து தொய்து கொள்ள வந்தோம் ஐயா. என்னோட சொல்லுங்க, யூதருக்கு ராஜாவாக இயேசு பிறந்தார், யூதருக்கு ராஜாவாக இயேசு பிறந்தார். சொல்லுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வலிமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நாங்கள் வந்து வாழ்த்துகிறோம்பா. இனிய பிறந்த நாள இயேசுவே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். இனிய பிறந்த நாள் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில இம்மானுவேலரா எங்க மத்தியில வந்து எங்க பாதுகாப்புக்காக எங்களை பிரகாசிக்கிற வெளிச்சமா நீங்க வந்தீங்களே, எங்களை அப்பா சந்தோஷப்படுத்த, எங்களை மகிழ்ச்சியா வைக்க நீங்க இம்மானுவேலரா அந்த பூமிக்குள்ள வந்தீங்களே. நாங்கள் பாதுகாக்கப்படணும், நாங்க பரலோகத்துக்கு போனோன்னு இந்த பூமியில நீங்க மனுஷனா வந்து இந்த நாள்ல உண்மை நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்பா. இம்மானுவேலரே, இங்க வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்துக்குள்ள நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு கேட்ட செய்தின்படி எப்படி அன்னைக்கு யோசேப்பு மரியாளும் ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து சிமியோன் காட்ட கொடுத்தாங்களோ, அவர் தூக்கி தேவனை சோத்திரம் செலுத்தினாரோ, அது போல இங்க வந்த ஒவ்வொருத்தரும் கூட உம்மை தூக்கி அப்ப உம்மை சுமந்து கொண்டு வரத்தக்கதாக ரட்சிப்ப கொடுத்த ரட்சிப்ப எப்போதும் பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக அந்த கிருபையை கர்த்தர் தரணும்பா. வந்த ஒருத்தரும் அன்னைக்கு மரியாதை யோசேப்போம் உன்னை எப்படி நடுவில் நிறுத்தினாங்களோ, அது போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உன்னை நடுவில் நிறுத்துறவங்களை காணப்பட உதவி செய்யுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாம தொடர்ந்து மகிமைப்படத்தக்கதாக இங்க வந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை முழுமே பரிசுத்த ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம்
ஆமென்.